இந்த மாதிரி மேட் டு ஆர்டர் பீசஸ் எல்லாமே நம்ம கஸ்டமருக்கு எப்படி டெலிவரி பண்ணுவோம்னா இந்த வெங்காயத்தை எல்லாத்தையுமே நம்ம வந்து எடுத்துட்டு இப்போ நான் உங்களுக்கு தோசை போட்டு காட்டுறேன். ஃபுல்லாக நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் அப்படியே விட்டுற போகிறேன். 18 inches டயா வந்து இதையும் காமிச்சிடலாம். ஓகே, இதே பெப்பர் ரோஸ்ட் மாதிரி தான் வரும். இதே பெப்பர் ரோஸ்ட் தான். வாவ், பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்க. ஒரு துளி கூட ஒட்டலை தவால. நம்மளுடைய தோசையோடைய மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 17 inches வந்திருக்கு. இங்கேருந்து எலும்பி வர ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் பார்க்கலாம், இந்த ஃபர்ஸ்ட் தோசை நம்ம தவால. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், அதுவாகவே எலும்பி வர ஆரம்பிச்சிச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜுபைதா ஜாக்ஸ் கிச்சன்லேருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான். நம்மளுடைய கடை ராஷ் குக்வேர்ஸ்க்கு ஒரு கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா 18 inch தோசை தவா வந்து நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த 18 inch தோசை தவா மேட் டு ஆர்டரில் ரெடியாகி இப்போ வந்து நம்மளுடைய ஸ்டோருக்கு வந்து ரீச் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா லைவ் டெமோ உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன். அதை வந்து எப்படி ஃபுல்லாகவே வந்து சீசனிங் பண்ணுறோம், அதில் தோசை வந்து எவ்வளோ நல்லா வருது எல்லாத்தையுமே இப்போ நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இந்த கஸ்டமரோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ நம்ம கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்மக்கிட்ட வாங்குற ஒரு கஸ்டமர். அவர் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்காங்க. இலையிலேருந்து நம்மளுக்கு வந்து இந்த பீஸ் வந்து மேட் டு ஆர்டரில் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் நிறைய தோசை அவங்க பண்ணியிருக்கோம். இந்த தோசையில் வந்து பண்ணும்போது ஒரு பெக்குலர் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய அவன் சைஸ்க்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கணும். அண்ட் வேஸ்டேஜ் எங்கேயுமே இருக்கக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் ரொம்ப நேரம் பேசி நம்ம டிசைன் பண்ணி ஃபைனல் பண்ணிருக்காங்க. சோ இது வந்து கஸ்டமைஸ்ட் தவா. அதுக்காக தான் ரைட்ஸ் எந்த பக்கமுமே ஹேண்டில் இல்லாம ரெடி பண்ணிருக்கோம். ஓகே, நம்ம இதுக்கு முன்னாடி கூட நம்ம வந்து 1 பெருசு 1 inch thicknessல 12 inch diameterல பண்ணி கொடுத்தோம் நம்ம. சோ இது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி கஸ்டமைஸ்ட், அவங்க கஸ்டமர் ரெக்குவயர்மென்ட்க்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ்ட். சோ இப்போ இதுல வந்து நாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இது நார்மல் ஸ்டவ்ல பண்ணலாம். நாம கஸ்டமருக்கு எப்படி வேண்டி இருந்துச்சுன்னா இந்த இந்த டயர் பாத்தியா, இது 18 inches. இது அவனில் போய் உட்காரும் போது ஃபுல்லாகவும் உட்காரணும். அண்ட் வேஸ்டேஜ் எங்கேயுமே இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஹேண்டில்ஸை ஃபுல்லாக கட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுடைய யூசேஜ் வந்து ஃபுல்லாக அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ இது ஒரு டயா பார்த்தோன்னா 18 inches. இதோட வெயிட் பார்த்தா அப்ராக்சிமேட்டாக ஒரு 12 to 13 kilos இருக்கும். இப்போ நான் தூக்கிட்டு இருக்கிறது. ஸோ இப்போ இந்த கஸ்டமருக்கு இந்த மாதிரி மேட் டு ஆர்டர் பீசஸ் எல்லாமே நம்ம கஸ்டமருக்கு எப்படி டெலிவரி பண்ணுவோம்னா மேட் டு ஆர்டர் ஸ்பெஷலாக அவங்க பண்ணுறனால நம்ம சீசன் பண்ணுவோம். இது நம்ம ஃபேக்ட்ரியில் ரெடி ஆகிடுச்சு, நம்ம பிராண்டிங் ஆகிடுச்சு, வாஷிங் ஆகிடுச்சு, கஞ்சி தண்ணியில் ஊற வைக்கின்றதெல்லாம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கஸ்டமருக்கு நார்மலாக சொல்லுவோம் பார்த்தீங்களா, வெங்காயத்தை மட்டும் வதக்கிட்டு தோசை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஜில் வந்து நிற்கிது. இதோட 18 inches டயா வந்து இதையும் காமிச்சிடலாம். ஓகே, ஸோ இது நம்ம வந்து ப்ராப்பராக தோசை போட்டே அவங்களுக்கு கொடுக்க போகிறோம். பிகாஸ் அவங்க வந்து ரொம்ப தூரத்துலேருந்து ஆர்டர் போட்டிருக்கனால திரும்ப அவங்களால நம்ம அந்த சீசனிங்லாம் என்னென்னா அதை கொடுத்து. ஸோ இந்த வீடியோஸுமே நாங்கள் கஸ்டமரோட ஷேர் பண்ணுவோம். இந்த வீடியோவை கஸ்டமரோட ஷேர் பண்ணுவோம். டெடிகேட்டட் பீசஸ் எல்லாத்துக்குமே நாங்கள் பர்சனலாக ஹேண்டில் பண்ணுவோம். அண்ட் வா ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரைட். சரி, இப்போ வந்து தவா வந்து கேண்டீன் ஸ்டவ் மேலே வச்சாச்சு. இப்போ அடுத்து வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டோம். இது வந்து நல்ல தவா சூடானதுக்கப்புறம் இது ஆயில் போட்டு நம்ம வந்து ஆனியன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் தவா வந்து சூடாகட்டும். ஸோ நான் வந்து இதில் வந்து கோகோனட் ஆயில் போட்டு சீசனிங் பண்ணுறேன். இது ஃப்ளாட் தவா அப்படின்றதுனால ஆயில் போட்டு ரொம்ப நேரம் வைக்க முடியாது. இமீடியட்டாகவே வந்து ஆனியன்ஸ் வந்து இதில் சேர்த்துடணும். நல்லா ஒரு 2 வெங்காயம் நீளமாக கட் பண்ணிவிட்டு இதில் அப்படியே சேர்த்துருக்கோம். ஆனியன் நல்லா ஃப்ரையாக ஆரம்பிச்சிருச்சு. இது வதக்கும் போது நல்லா இந்த கார்னர்ஸ் எல்லாத்துக்குமே எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து வதக்கணும். அப்போ தான் வந்து அந்த கார்னர்ஸில் கூட ஒட்டாமல் வரும். வெறும் நடுவில் மட்டும் நம்ம வதக்கி விட்டோம் அப்படின்னா அது வந்து செட் ஆகாது. நல்லா இந்த மாதிரி ஓரமாக எடுத்துகிட்டு போய் இப்படி சுற்றி விட்டு வதக்கி எடுத்துகிட்டு வரணும். ஸோ இந்த தோசை டயா வந்து 18 inches ஓகேவா. பட் நம்ம கஸ்டமர்ஸ் நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னன்னா, இந்த மாதிரி தோசை தவால என்ன சைஸ் வரைக்கும் உங்களால் போக முடியும் அப்படின்னு கேட்காம 17 வரைக்கும் போகலாம் தாராளமாக. 18 inch தோசை தவானா 17 inches வரைக்கும் நம்ம போயிடலாம். 17 inches வரைக்கும் அவங்க ஸ்டவ் பர்னரை பொறுத்து தான். ஹீட் ஸ்ப்ரெட்டிங் இருந்தது அப்படின்னா தாராளமாக 17 inches வரைக்கும் நம்ம இதில் வந்து தோசை போட முடியும். எக்ஸாக்ட்லி, ஹீட் ஸ்ப்ரெட் தான் ரொம்ப முக்கியம். ஹீட் ஸ்ப்ரெட் இல்லை அப்படின்னா சென்டரில் கரிஞ்சிரும், சைடில் ஃபுல்லாகவே உங்களுக்கு வேகாமல் இருக்கும். அண்ட் தோசை தவாவை பொறுத்தளவுக்கு எப்படின்னா
இரும்பு தண்டவாளக்கல் தோசை தவால என்ன சைஸ் வேணாலும் சரி, என்ன திக்னஸ் வேணாலும் சரி நம்மளால பண்ண முடியும். இந்த மாதிரி பெரிய சைஸ் தவால வந்து நம்ம சீசன் பண்ணுறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி ஆர்ட். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு வதங்கின வெங்காயத்தை வந்து நான் சைட்ஸில் வந்து தள்ளி விட்டுட்டேன். தள்ளிட்டு இப்போ திரும்பவும் நான் வந்து நடுவில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு இப்போ திரும்ப இங்கே வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் வெங்காயத்தை வந்து போடுறேன். இப்போ நடுவில் திரும்ப இது பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம எதுவுமே பண்ண போகிறது இல்லை, அப்படியே விட்டுற போகிறேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த தோசை தவா ஃபுல்லாக ஆனியன்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இது அப்படியே இருக்கட்டும். இது ஃபுல்லாக நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் அப்படியே விட்டுற போகிறேன். நான் வந்து வதக்க போகிறதில்ல, எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஃபுல் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வந்துருச்சு எல்லாமே. ஸோ இப்போ அவ்வளோதான். இந்த தோசைகள் நல்ல சீசன் ஆகிடுச்சு. இந்த வெங்காயத்தை எல்லாத்தையுமே நம்ம வந்து எடுத்துட்டு இப்போ நான் உங்களுக்கு தோசை போட்டு காட்டுறேன். ஸோ இந்த வெங்காயத்தை எல்லாத்தையுமே நான் வந்து டிஸ்கார்ட் பண்ண போகிறேன். எல்லாத்தையுமே எடுத்துடுறேன். இப்போ ஒரு க்ளீனான கிளாத் வச்சு இது எல்லாத்தையுமே வைப் பண்ணி எடுத்துடலாம், இந்த எக்ஸஸ் ஆயில் எல்லாத்தையுமே. இப்போ சீசன்டு தவா ரெடி. இப்போ நான் வந்து உங்களுக்கு தோசை போட்டு காட்டுறேன். தவா நல்ல சூடாயிடுச்சு. இப்போ நம்ம அப்படியே தோசை ஊற்றிடலாம். டெம்பரேச்சர் டவுன் பண்ணி லைட்டாக நல்லா டவுன் பண்ணி தான் ஊத்து. இல்லை போதும், இன்னும் சூடாக தான் இருக்கு. கரெக்டாக இருக்கு. ஸ்டவ் மேலே. ஸோ நம்ம கடையில் எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் சொல்கிறது தான், தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி கல்லோடைய டெம்பரேச்சர் வந்து மேக்ஸிமம் கம்மி பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் ஊற்றுங்க. கல்லோட டெம்பரேச்சர் கம்மி பண்ணாமல் ஊற்றிங்கன்னா தோசை ஒட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க எவ்வளோ நேரம் எவ்வளோ புகை வந்துச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ கல்லோட டெம்பரேச்சர் நல்லா ரெடியூஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து தோசை ஊற்றிங்கன்னா ஒட்டாது. ஸோ இப்போ நம்ம 17 இன்ச் தோசை ஊற்ற போகிறோம். 17 இன்ச் பரவுற அளவுக்கு தோசை ஊற்ற போகிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி மாவு எடுத்துக்கணும். மாவு நிறையவே எடுத்துக்கோ. இது வந்து ஃபஸ்ட்டு தோசை, அதனால் கொஞ்சம் திக்காகவே போடுவோம். அதுக்கப்புறம் போக போக ஒரு 3 தோசை 4 தோசைக்கு அப்புறம் நம்ம வந்து பேப்பர் ரோஸ்ட் மாதிரி தின்னா போட்டுடலாம். கரெக்டாக இதே பேப்பர் ரோஸ்ட் மாதிரி தான் வரும் பாருங்க. இதே பேப்பர் ரோஸ்ட் தான் வந்துச்சு. கிலோ 17 இன்ச் வரைக்கும் போயாச்சு. ஆயில் விட்டுருக்கேன் கொஞ்சமாக. இங்கேருந்து எலும்பி வர ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் பார்க்கலாம், இந்த ஃபஸ்ட்டு தோசை நம்ம தவால. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், அதுவாகவே எலும்பி வர ஆரம்பிச்சிச்சு. பர்ஃபெக்டான சீசனிங் இருக்குது, அதனால தான் இந்த மாதிரி எலும்பி வருது. ஆயிலை வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். எப்பயுமே பெரிய தவால தோசை ஊற்றும் போது லைட்டாக இந்த மாதிரி நம்ம இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டணும். அப்போ தான் அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இப்போ பாருங்க, ஹீட் ஆக ஆக இந்த இடம் எலும்பி அதுவாகவே வருது. இந்த இடம் அப்படியே வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான். எப்படி அல்வா ஒட்டாமல் வருமோ அந்த மாதிரி தோசைக்கல்லேருந்து தோசை ஒட்டாமல் வந்துருச்சு. அப்படியே சுற்றிடலாமா? வாவ், பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். ஒரு துளி கூட ஒட்டலை தவால. இப்போ நான் அதை மெஷர் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். நான் தவால வந்து திரும்ப தோசையை வச்சிடுறேன். இப்போ மெஷர் பண்ணி காட்டிடலாம். ஸோ தோசை தவால வச்சு 18 இன்ச்சஸ் உடைய தோசை தவால நம்மளுடைய தோசைவுடைய மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 17 இன்ச்சஸ் வந்திருக்கு. ஸோ நாட் பேட். 1 இன்ச் மட்டும்தான் பஃபர் வச்சுருக்கோம். 17 இன்ச் உடைய தோசை ரெடி. ஸோ இந்த பேப்பர் ரோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக அப்படியே நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ட சைஸஸில் இருக்குது. அண்ட் மொறுன்னு நல்லா நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்களா?
ஸோ நல்லா மொறுனே நல்லா டேஸ்டியாக வந்திருக்கு. ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி எப்பயுமே சொல்லிகிட்டே இருப்பேன் என்னோட தோசை கல்லுடைய வீடியோஸில், தோசை ஒரு பர்ஃபெக்டாக வர்றதுக்கு தோசை தவா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லைவாக நான் இப்போ டெஸ்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். இதே மாதிரி தான், இந்த பெரிய சைஸ் மட்டும் கிடையாது, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நம்ம நார்மலாக டொமஸ்டிக்கு யூஸ் பண்ணக்கூடிய தோசை தவாஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி நாங்கள் வந்து எல்லாமே சீசனிங் பண்ணி கொடுக்குறோம். இதே மாதிரி நீங்கள் வீட்டுக்கு போனோடனே இங்கே வந்து பெப்பர் ரோஸ்ட் வந்து இல்லை போட முடியும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி கஸ்டமைஸ் தவாஸ் வந்து ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்மளுடைய கடையோட நம்பர் வந்து நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து கால் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி கஸ்டமைஸ் தவா வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மளோட கஸ்டமர் கேர் டீம் வந்து உங்களை கைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் உங்களை டேரெக்டாக பேசி உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படின்றத நீட்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கஸ்டமைஸ்ட் பீஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா நாங்கள் வந்து உங்களுடைய ரெக்குயர்மெண்ட்டை கம்ப்ளீட்டாக எண்ட் டு எண்ட் தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். அப்போ தான் அதை பேஸ் பண்ணி நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது எங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டோட்டல் டைம் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு இட் டேக்ஸ் ஒன்லி 5 days. மொத்தமாக நீங்கள் ஆர்டர் பண்ணுறது 5 நாளில் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் முடிஞ்சு போயிடும் அண்ட் சீசனிங்கும் முடிஞ்சு போயிடும். நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கீங்களோ அங்கேருந்து இந்த ஷிப்பிங் டேஸ் எக்ஸ்ட்ரா ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்தியாவிலே நார்த் இந்தியாவில் இருக்கீங்கன்னா அந்த 5 daysக்கு அப்புறமேட்டு இட் டேக் another 5 days. இந்தியா பக்கத்தில் சவுத்துலேயே எங்கேயாவது இருக்கீங்கன்னா அந்த 5 daysக்கு அப்புறம் another 3 days. நீங்கள் வேறு ஏதாவது அப்ராட் கண்ட்ரியில் இருக்கீங்க அப்படின்னா அந்த 5 daysக்கு அப்புறம் ஒரு மேக்ஸிமம் 1 week டைம், அவ்வளோதான். ஸோ ஷார்ட்டஸ்ட் பீரியட் ஆஃப் டைமில் உங்களுக்கு டெலிவரி பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ மேனுஃபேக்சரிங் டைம் ப்ளஸ் ஷிப்பிங் டைம் இதுதான் வந்து உங்களுக்கு இதோடைய டைமிங்காக இருக்க போது. அது நீங்கள் பேசும்போது உங்களுக்கு தெளிவாக எத்தனை நாளில் உங்கள் கைக்கு வரும் அப்படின்றதுமே நாங்கள் கன்வே பண்ணிடுவோம். இதை வந்து நான் ஏன் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணுறேன் அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்குமே ரெடியான ப்ராடக்ட்ஸை மட்டும் தான் ஆர்டர் பண்ணி பழக்கம் இருக்குது. நீங்கள் நார்மலாக ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் எப்பயுமே நம்மகிட்ட ரெடியாக இருக்கும். ஷிப்பிங் டைம் மட்டும் தான் உங்களுக்கு சொல்லுவோம். பட் மேட் டு ஆர்டர் ப்ராடக்ட்ஸில் மட்டும் அடிஷ்னலாக ஒரு 5 to 6 days ஆகும். ஓகே, ஸோ நாங்கள் உங்களை அடுத்த வீட்டில் சந்திக்கிறோம். அது வரைக்கும் பை பாய்.